கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் பார்க்காமல் ஓடிவிட்டார் என்றும், பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்க கூட விஜய்க்கு நேரம் இல்லையா என்றும் தேர்தலுக்கு முன்பு திமுகவினர் கடுமையாக விமர்சித்து வந்தனர். பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு அழைத்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய விஜய், தேர்தலில் வென்று தமிழ்நாடு முதலமைச்சரான பின்னர் தான் நேரில் பார்க்க வருவதாக கூறியிருந்தார். அதன்படி கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்தார். இதற்கான நிகழ்ச்சி வருகின்ற 10ஆம் தேதி கரூரில் நடக்க இருக்கிறது. கரூர் வழக்கின் விசாரணை நிலுவையில் உள்ள சூழலில் கரூர் சம்பவத்திற்கு கணக்கு தீர்க்காமல் விட மாட்டோம் என்று அண்மையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தது சர்ச்சையை உண்டாக்கியது. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். இந்த இரு சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி இடைக்கால மனு ஒன்றை திமுகவின் RS பாரதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த மனுவில் வரும் ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் கரூரில் உள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து அரசு ஆணைகள் மற்றும் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களை வழங்க உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கும் இந்த சூழலில் இந்த சந்திப்பு சாட்சிகளை பாதிக்கலாம் என்றும் அச்சம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஜூலை 2ஆம் தேதி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முந்தைய திமுக அரசு குறித்து பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கும் தடை விதிக்க கோரியிருந்தார். இந்த மனு செவ்வாய்க்கிழமை காலை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KV விஸ்வநாதன் மற்றும் அலோக் ஆராதே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. திமுகவின் RS பாரதி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு பிம்பத்தை உருவாக்க முயல்வதாகவும் ஊடகங்களில் தொடர்ந்து பேசி வருவதாகவும் வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதி விஸ்வநாதன் கடும் கண்டனம் தெரிவித்தார். முதலமைச்சரின் பேச்சையும் செய்திகளையும் உச்சநீதிமன்றம் தான் கட்டுப்படுத்த வேண்டுமா? நீங்கள் பேச்சுரிமைக்கு தடை விதிக்க கோருகிறீர்களா? அரசியல் எதிரிகளின் கருத்துக்களுக்கு நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது கரூர் சம்பவத்தில் விஜயும் ஒரு குற்றவாளி என்று கூறிய வழக்கறிஞர் ரஞ்சித் குமார், அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தால் அது வழக்கின் சாட்சிகளை பாதிக்கும் என்றார். அடுத்த நொடி நீதிபதிகள் வழக்கறிஞர் ரஞ்சித் குமாரை கேள்விகளால் வறுத்தெடுக்க தொடங்கினர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பில் கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் வழங்குவது எப்படி வழக்கை பாதிக்கும்? இந்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் FIR-இல் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை. திமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட FIR-இலும் அவரது பெயர் இடம்பெறவில்லை. அப்படி இருக்க எப்படி அவரை அக்யூஸ்ட் என்று தவறான தகவலை நீதிமன்றத்தில் தெரிவிக்க முடிந்தது என்றும், உச்ச நீதிமன்றத்தை ஒரு அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம் என்றும் எச்சரித்த நீதிபதிகள், முதலில் வழக்கை முழுமையாக படித்து தெரிந்து கொண்டு வந்து தகுந்த மனுவை சமர்ப்பித்து நிவாரணம் கோருங்கள், இல்லையேல் ஆரம்ப நிலையிலேயே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்தார். மனுவை தள்ளுபடி செய்ய நீதிபதிகள் முற்பட்ட நிலையில் திமுக தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித் குமார், ஐயா, மனுவை வேறு சட்ட வழிமுறைகள் மூலம் அணுகுகிறோம் என்று அனுமதி பெற்று மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் திமுகவின் மனுவை திரும்ப பெறப்பட்டதாக கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் திமுக ஆட்சி காலத்தில் கரூருக்கு செல்ல விடாமல் விஜயை தடுத்த திமுக இப்போது நீதிமன்றத்தின் மூலம் தடுக்க முயற்சிப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு மாசத்துல பல முயற்சிகள் செஞ்சோம். கரூருக்கு முதல்வர் போறனால என்ன பிரச்சனை, என்ன பயம், என்ன பிரச்சனை? இப்போ திமுக இதுல என்ன பிரச்சனை? நீங்க அரசாக இருந்தீங்க விட்டுருங்க, இப்போ திமுக கட்சியா உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்வர்
கரூருக்கு போவதனால் திமுகவிற்கும் கட்சியினருக்கு என்ன பிரச்சனை, உடனடியாக பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை? இது மாதிரி ஊழல் வழக்கில் போய் முன்ன இருந்த எல்லா ஊழல் வழக்குலையும் ஃபைல் பண்ணீங்களா? எல்லாத்துலேயும் போய் அப்பீல் தானே போனீங்க. ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு தானே அப்பீல் போனீங்க. இதில் என்ன இவ்வளோ அவசர பெட்டிஷன்? எல்லாத்தையும் தாண்டி முதல்ல கண்டிப்பாக சந்திப்போம். பாலிமர் செய்திகளுக்காக டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.